எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எங்களோட வீட்டில் வந்து டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணிக்கல ஒரு நாய்ஸ் ஒன்று வருது. அந்த நாய்ஸ் வந்து இப்போ எல்லா இடமும் பரவி அந்த வீடு முழுக்க பெரிய சத்தத்தை உண்டாக்குது, ரைட்? அப்போ எனக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ சில யூடியூபர்ஸ் சொன்னார்கள் அந்த ஃபில் வேல்வை வந்து மாற்றினா அது வந்து சரி வருமானு சொல்லி. அப்போ அதை நான் இப்போ செய்து பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக, ரைட்? இப்போ அது ஃபிக்ஸ் பண்ணுமென்னு சொல்லி சொன்னால் நான் வந்து ப்ளம்பரை கூப்பிட தேவையில்லை, இல்லாட்டி ப்ளம்பரை கூப்பிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நாய்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட கொமோடை வந்து ஃப்ளாஷ் பண்ணுற நேரத்தில், ரைட்? இந்த நாய்ஸ் இதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு எது ஃபீல் வேல்வுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், ரைட்? இப்போ இதுதான் இந்த ஃபில் வேல்வ். இப்போ நான் அதை ஃபில் பண்ணுறதை நிப்பாட்டினோடனே அது சத்தம் இல்லாமல் போதை நீங்கள் காணலாம். ஓகே, இதை நாங்கள் இப்போ ஃபுல்லாக மாற்றி எடுப்போம். அதுக்கு நான் வந்து புதுசாக ஒன்று வேண்டி வந்தேன் ஹோம் டிப்போவில். இதுவுமே ஒரு $35, $25லேருந்து $30 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. நீங்கள் வேண்டலாம், ரைட்? ஹோம் டிப்போவில் போய் கேட்டு அவங்க வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க, ரைட்? இப்போ நான் இதை எப்படி மாற்றுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ரைட்? இப்போ இதற்கு முதல் நாங்கள் வந்து இந்த மெயின் தண்ணி வரது நாங்கள் ஷட் டவுன் பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம், ரைட்? இது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் இதை செய்து காட்டுறேன் உங்களுக்கு, ரைட்? ஓகே, மேபி இதால் கரெக்டாமோ தெரியாது. இது கரெக்டாச்சு பாருங்கள், ரைட்? இப்போ இதை வந்து கீழ்ப்பக்கத்தில் இதை கழட்டி போட்டு நாங்கள் எடுக்கணும். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு தரம் ஃப்ளாஷ் பண்ணி போட்டு முழு தண்ணியும் இல்லாமல் ஆக்குவோம். இவ்வளோ தண்ணியை நாங்கள் திருப்பி எடுக்கணும். ஓகே, இப்போ ஒரு டவலால் இல்லாட்டி ஏதாவது ஒரு பம்ப் எடுத்து அதை நீங்கள் வெளியில் எடுக்கலாம், ரைட்? வட்டவை உங்கள்கிட்ட இருக்குதோ அதை பாவிச்சு நீங்கள் சரி. இப்போ நாங்கள் இந்த ஃபில் வேல்வை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம், ரைட்? சரி, இப்போ இதைத்தான் நாங்கள் கொண்டு போய் இப்போ எங்களுடைய அந்த இருக்கிற பழசை கலட்டி போட்டு இதை நாங்கள் போட போகிறோம். ஓகே, மற்றது இன்னொன்று காட்டணும்னா உங்களுக்கு இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ப்ளம்பர்ன்னு சொன்னால் இவர்கள் வந்து அந்த தண்ணியை பம்ப் பண்ணி எடுப்பாங்க, ஈஸி. இப்போ வந்து இந்த பாட்டை தான் நான் இப்போ ரிமூவ் பண்ணி போட்டு புது பாடை போட போகிறேன். இப்போ கீழே இந்த இடத்த கழட்டி போட்டு நாங்கள் மேலே எடுத்து போட்டு இந்த ஹைட்டை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். லெஃப்ட் ஹேண்டு சொல்லியிருக்கிறாங்க, திஸ் வே. கொஞ்சம் தண்ணி வரும், கீழே நான் டவல் போட்டுருக்கேன், ரைட்? இதை அப்படி கீப் பண்ணி போட்டு இதையும் மண்ணில் மாற்றலாம், பட் மாற்றல. இப்போ இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதை நாங்கள் இப்போ கலட்டுவோம். ஸ்கூல் நான் இப்போ யூஸ் பண்ணுற டூல் வந்து இது ரெண்டும் தான். ப்ளம்பிங்க்கு நீங்கள் ஹோம் டிப்போட வேண்டலாம். லெட்ஸ் சி. இதோட வந்து அந்த டியூப்பையே நான் இதில் யூஸ் பண்ணுறேன், ரைட்? அப்போ இதை வந்து பூட்டினவரை நாங்கள் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி விடுவோம். இப்போ இது ஜஸ்ட் ஒன்றையும் செய்ய தேவையில்லை, கீழே இருக்கிற பாட்டை பூட்டினா சரி. எங்களுக்கு என்ன இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இப்போ இதால் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பழைய கொமட்டுக்கு தான் பாவிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பூட்டி போட்டு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை பூட்டியாச்சு, சரியா? இந்த இதோட வந்து டியூப்பையே நான் இதில் பூட்டிட்டேன், ரைட்? அப்போ இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் வந்து இப்போ மேலே கீழே இறங்கி வருது, ரைட்? அப்போ இதுதான் பிரச்சனைன்னு நான் நினச்சினான். லெட்ஸ் சி, பார்ப்போம். சில நேரம் ஃபெயிலாக போகலாம், ரைட்? வேறு ப்ராப்ளம் எங்களுக்கு இந்த இதுக்கு வர இந்த லைனில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ரைட்? இப்போ நான் இதை இப்போ கனெக்ட் பண்ணி போட்டு இதை சரியா தண்ணியை திறந்து விடப்போம். லெட்ஸ் சி எப்படி வேலை சேர்ந்து பூட்டி போட்டு காட்டுறேன். ஓகே நம்பரே, சத்தம் போடாமல் ஃபில் பண்ணிட்டுது. லெட்ஸ் சி, பார்ப்போம், ஃப்ளஷ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நான் அதை போட்டுட்டு ஓகே கடவுளை கும்பிட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு சத்தமும் இல்லை பாருங்கள், ரைட்? பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் நீங்களாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளம்பரை நீங்கள் கூப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு பிரயோசனமான ஒரு வீடியோ.
இப்போ கனடாலேயோ அல்லது வேறு இடங்களையோ இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக செய்து பார்த்துட்டு பிறகு நீங்கள் ப்ளம்பரை கூப்பிடலாம். ஓகே, நன்றி. இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம். மற்றது மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த சேனலை வந்து மற்ற உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள்.